ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புதுசா அரசியலுக்கு வர்ற விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி தன்னுடைய செயல்பாடுகளின் போது, தன்னுடைய ஆக்டிவிட்டீஸின் போது எந்த ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு கேஸஸோ இல்ல குற்றச்சாட்டுகளோ இல்லாம இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இது எல்லாமே தாவேகா மற்றும் விஜய்க்கான பலமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பலவீனம் அப்படின்னு வந்துட்டா, தாவேகா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு டப்புன்னு வர்றது விஜய் அவர்கள் தான். விஜயை தாண்டி யாரும் பெருசா மனசுக்கு வர்றதில்ல. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது தாவேகா ஒரு ஒன் மேன் ஷோவாக இருக்கிறது. இங்க விஜயை விட்டுட்டு நீங்க அடுத்து தேடினா வேற தலைவர்கள் பெருசாக இல்லை. இப்போ என்ன ஆனந்த் அவர்கள்லாம் வந்து பொதுச் செயலாளராக இருந்து வழி நடத்துறார் அப்படின்னா, பட் ஒரு தலைவர் கேட்டகரியில அந்த மாதிரி எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறதுல வந்து இன்னமும் ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க விஜயை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குற ப்ராசஸ்ல தாவேகா கொஞ்சம் இன்னும் அந்த அளவுக்கு முன் வரல. முழுக்க முழுக்க விஜயை சுத்தி தான் எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதெல்லாமே ஒருவேளை கை கொடுத்தாலும் பட் வரப்போற காலங்கள்ல இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு வைக்கப்படுற முக்கியமான மெசேஜ்.